இல்லை அந்த செயல் நீங்கள் அதை ஏற்கிறீங்க எதிர்க்கிறீங்க. ஆனால் அவருடைய கோபத்தை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. தம்பியுடைய அணுகுமுறை அது இப்போ கேட்கும்போது எதுக்கு இப்படி இவ்வளோ தூரம் முடிவு எடுக்க வேண்டியதில்லை. இப்போ எனக்கு கூட தான் கோபம் இருக்குது. இப்போ அதில் குற்றவாளியை சாட்டைட்டு அடிக்கும் மீது நம்ம போய் அதுக்கு அடிச்சுக்கணும். அது தேவையில்லாத கஷ்டமாக இருந்து கேட்கும்போது. ஆனாலும் அவருக்குள்ளே இருக்கிற அந்த கோபத்தை எல்லாருக்குள்ளே இருக்கிற கோபம் ஒரு தலைவராக அவர் சொல்ல வேண்டியது வருது, வெளிப்படுத்துறத அப்படி வெளிப்படுத்திட்டார். அதனால் அதை போய் அதை விமர்சிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. அவருடைய உணர்வு அதை அப்படி வெளிக்காட்டுறாரு. அது சரியா, அது சரியாது. அது தம்பிக்கிட்ட அவருக்கு முன்னாடி இந்த களத்தில் இருக்க ஒரு அண்ணனை நான் சொல்ல விரும்புவது, இந்த நாட்டில் நிறைய மாறுதல்களை நீங்கள் செய்யணும். நான் அதுதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம்னு சொல்கிறது காரணம். என்னென்ன அடிப்படை அரசியல் மாற்றம்னு நீங்கள் கூட கேட்கலாம். இப்போது இந்த ஆட்சியை இந்த ஆட்சி இவங்க கோட்பாடு பேசுகிறது, திராவிட மாடல் பேசுகிறது, நல்லாட்சி பேசுகிறது. ஆட்சி நேர்மையாக கொடுத்துட்ட ஒருத்தருக்கு வாக்குக்கு காசு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அவர் இந்த மகராசை இன்னொரு தடவை வரணும், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு மக்கள் விரும்பிட்டா அவனே தேடி பார்ப்பான். அவனே அவர் என்ன பேச வர்றாருன்னு கேட்பான். அவனே திரும்பி வாக்கு கேட்காமலே போட்டுருவான். அப்படியெல்லாம் வென்றது இருக்குது. தொகுதிக்கே போகாமல் ஜெயிச்சவர் தமிழ்நாட்டில் இருக்காரா இல்லையா? எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவர் தொகுதிக்கே போகாமல் வாய் போட்டு சட்டம் வாய் திறந்து எனக்கு வாக்கு போடுங்கன்னோட கேட்காம ஜெயிச்சாரா இல்லையா? எப்படி ஜெயிச்சார்? நம்பினான் இந்த மக்கள், இந்த மனுஷனுக்கு போடணும்னு நம்பினான், நல்லவர்னு நம்பினான். அப்படி நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா போடுவாங்க. ஆனால் நீங்கள் ஏன் வாக்குக்கு 1000-500 கொடுத்து வாக்கை வாங்குறீங்க? வாக்குக்கு காசை கொடுத்து வாங்கிட்டு நீ ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பேன்னு பேசுகிறது மாதிரி உலக வேடிக்கை ஏதாவது இருக்கா? தெருவுக்கு தெரு சாராய கடை திறந்து வச்சுட்டு மக்களின் நலம்னு பேசுகிறது மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனை ஏதாவது உலகத்தில் இருக்கா? இல்லை. சரி, இதையெல்லாம் விடுவோம். இப்போ தம்பி என்ன செய்யணும்? வாக்குக்கு காசு கொடுக்குற ஒரு வேட்பாளர் அவரை கண்டு 10 ஆண்டுக்கு தேர்தல் நிற்க தடை அப்படின்னு இவங்க இப்போ ஆண்டுகிட்டு இருக்க அதிகாரம் இவங்க சொல்லி போட்டால் ஒருத்தன் காசு கொடுக்க மாட்டேன். நீங்கள் பறக்கும்படைன்னு ஒன்று போடுறீங்க. சாலையில் எங்கள் அப்பா மிளகாய் விற்றுட்டு கொண்டு வர காசு, மாட்டை விற்றுட்டு கொண்டு வர காசு, மளிகை கடைக்கு சரக்கு வாங்க கொண்டு வர காசு, அப்பாவை மருத்துவமனையில் சேர்த்துட்டு அதுக்கு பணம் கட்டு கொண்டு வர காசை இதை பறிச்சுக்கிறே ஒழிய அங்கே தொகுதிகளை காசு கொடுக்குறான்னு தெரியுது, நீ பறிக்கவே மாட்டேங்கிற. இப்போ வேணால் ஒரு பந்தயமாக வச்சுக்கிடுவோம். ஈரோடு கிழக்கு தேர்தல் எப்படி நடக்குதுன்னு நம்ம எல்லோரும் போவோம். எல்லாம் வாங்க, காசு உள்ள கொட்டி கொடுப்பாங்க. மந்தையில் அடைச்சி வச்சு சாப்பாடு பிரியாணி, இந்த தொலைக்காட்சி ஓடும், அங்கே சீரியல் பார்க்குறவங்க பார்க்கலாம், இங்கே சீட்டாடுறவங்க பார்க்கலாம், இரவானா சரக்கு பிரியாணி எல்லாம் நடக்கும். இதுதான் தேர்தல்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டா இப்படி இது தேர்தலாக திருவிழாவாது. இந்த முறையை ஒழிக்காமல் நீங்கள் எப்படி திமுக ஆட்சியை புறப்படுத்துவீங்க? இப்போ உங்களுக்கு தெரியும், சார்ஜ் பண்ண செல்ஃபோனுக்கு சார்ஜ் ஏற்றின மாதிரி 100 விழுக்காடு சார்ஜ் ஏற்றி வச்சுருக்காங்க. ஓட்டுக்கு 5000 கொடுக்க கூட காசு இருக்குது இப்போ அவங்கக்கிட்ட. இப்போ போய் அதை தடுக்காமல் நீங்கள் அந்த ஆட்சியை அப்புறப்படுத்துவேன். நீங்கள் செருப்பு இல்லாமல் நடந்தல, காலே இல்லாமல் நடந்தாலும் இதெல்லாம் சரி பண்ணால் தான் ஒழிக்க முடியும். அதை தம்பி சொல்லி மேலே சொல்லி பணம் வாக்குக்கு கொடுக்குற முறையை ஒழிக்கணும். இந்த இலவசங்களை அறிவிக்க நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? நீங்களே மகாராஷ்டிராவில் 2000 ரூபா பெண்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி தான் ஜெயிச்சிருக்கீங்க. நீங்களே இலவசங்களை அறிவித்து தான் ஜெயிச்சிருக்கீங்க. அது இலவசங்கிறது உலகத்துக்கே தெரியாது ஒரு வளர்ச்சி திட்டம் இல்லை, இது வீழ்ச்சி திட்டம். அதில் இழக்கிற பணத்தை எப்படி ஈட்டுறீங்க? ஒரு கேள்வி தானே. என்னைக்கு சொல்லியிருக்காரு பாருங்கள் ஐயா குன்றக்குடி அடிகளார். நம்மெல்லாம் சிறு பிள்ளையில் பார்த்துருக்கோம். அவங்க பேச்சு கூட நான் நேரடியாக கேட்டதில்லை. அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, ஆறுதலால் காயங்கள் அறுவதில்லை, ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை, அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது, தூறல்களால் பயிர்கள் விளையாது, என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசங்கிறது. என்னைக்கு சொல்லியிருக்கார் பாருங்க. இப்போ 2026 தமிழ்நாட்டில் இதே நம்ம தான் தொடரும் அப்படிங்கிறத உங்கள் பேச்சுன்னு புரிஞ்சுக்கலாமா? அப்படி தொடர விடுறதுக்காக நாங்கள் இவ்வளோ தூரம் தொடர்றோம்? என்ன இப்படி பேசுகிறீங்க? புரட்சி என்பது என் உடன் பிறந்தார்களே ஒரு தலைகீழ் மாற்றம். மேலே இருக்கிறத கீழே தூக்கி வீசும், கீழே தூக்கி இருக்கிறத மேலே கொண்டு போகும். அது எந்த நொடியிலையும் நிகழலாம். பங்களாதேஷில் நடந்தது இங்கே நடக்காதா? இலங்கையில் நடக்குது இங்கே நடக்காதா? இலங்கையில் இப்போ இருக்காரே அந்த அனுரா திசநாயக்கா
3 விழுக்காடு வாக்கு வச்சுருந்தாங்க. அந்த கட்சியை ஒரு கட்சியாகவே வேணுங்கிறது இல்லை. அங்கே இருந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு அப்புறம் ஏற்பட்ட கிளர்ச்சியில் 2 பேரையும் தூக்கி வீசிட்டு அவர் தேர்வு பண்ணலையா? பங்களாதேஷ் நாட்டை உருவாக்கின பிதாமகன் முஜிபுர் ரஹ்மான் சிலையை தூக்கி தலையை துண்டை வெட்டி வீசலையா அவர்தான்? இன்றைக்கி அந்த அதிபர் உள்ளே போக நீ அங்கே இருக்கிறாங்களா? அந்த நாட்டின் பிரதமர் இருக்காங்களா? அதெல்லாம் ஒரு நொடியில் மாறும். இதுவரை வாழ்ந்தது போல் இனி வாழ முடியாது என்கிற நிலை உருவானால் மக்களே புரட்சி செய்வார்கள்ங்கிறான். அன்றைக்கி அந்த புரட்சிக்கு தலைமையேற்க ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கணும். அந்த வேலையை தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வருமா வராத நீங்கள் பாருங்கள். எந்த 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 மக்கள் போராடல? மீனவர்கள், மாணவர்கள், உழவர் குடிகள், போக்குவரத்து தொழிலாளர்கள், நெசவாளர்கள், யார் போராடல? யார் போராடலை? வீதியில் வந்து ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர் பெருந்தகைகள், செவிலியர்கள், மருத்துவ பெருமக்கள் எல்லோரும் வீதிக்கு வந்த பிறகு நீ நல்லாட்சி கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த சொல்லாட்சியில் தான் நல்லாட்சி இருக்குது. உண்மையில் எங்கே ஆச்சு இருக்குது? அப்போ அங்கங்கே சிறு சிறு நெருப்பு துண்டுகளாக இருக்கிற இந்த நெருப்புகள் ஒரு இடத்துல குவிஞ்சா அதுதான் புரட்சி தீ. அது விரைவில் பற்றி எரியும் பாருங்க. எரிதா இல்லையா? ஒரு மூதாட்டி அவள் எவள்னே தெரியாது. சுவரொட்டியில் செருப்பு கட்டி வீசினாலா இல்லையா? அவள் ஆள் மனதுக்குள்ளே எவ்வளோ கோவம் இருந்தால் வீசியிருப்பாள். நீ அந்த வயசான அந்த மனுஷி ஏன் எரிஞ்சதுன்னு ஆய்வு செய்யணும். அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தேடணும். அவளை கைது பண்ண தனிப்படை போட்டு தேடினா இது எப்படின்னு பாருங்கள். இவ்வளவுக்கா அந்த அம்மா எரியும் போது ஒரு சின்ன பையன் எடுத்திருக்கான் ஏதோ படத்தை, அவனை கைது பண்ணுறீங்க. சரி, உங்களுக்கு ஆட்சியாளர் உமரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தன் திருடினான்னா அவன் கையை வெட்டிடுறான்றார். அவனே பசிக்காக திருடினான்னு வச்சுக்கடா, ஆட்சியாளன் கையை வெட்டிடுறாங்கிறார். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ யார் கையை அந்த அம்மா செருப்பு கட்டி அடித்ததுக்கு காரணம் யார்? எதுக்கு இவ்வளோ கோவம் வந்துச்சுன்னா இப்போ யாரை தண்டிக்கலாம்? நீ குடிக்க வச்சதில் மகன் செத்துருக்கலாம், அல்லது புருஷன் செத்துருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்குல்ல. இதெல்லாம் என்ன எங்கே போய் சொல்கிறது சொல்லு. அவங்க வீழ்த்தணும்னு சொல்லுவாங்க. ஐயா, நான் சொல்கிறது எனக்கு பரம்பரை பகை. நாங்கள் செய்கிறது ஒரு தேசிய இனப்பகை. நாங்கள் நீண்ட காலமாக எல்லாத்தையும் தொலைச்சி நிற்கிற ஒரு இனக்கூட்டம். அவங்க சொல்கிறது அவங்க சும்மா தேர்தல் நேரத்துக்கு சொல்லுவாங்க. அவங்க திடீர்னு ஐயா கருணாநிதி சிலையில் போய் நினைவிடத்தில் போய் வணக்கம் போடுவாங்க, 100 ரூபா காசை வெளியிடுவாங்க, சும்மா பேசுவாங்க. அவங்க இதே பிஜேபி இந்த திமுக தயவில் 5 ஆண்டு ஆட்சியை நடத்தினவங்க தானே. இப்போ கூட திமுகவோட நட்பு பாராட்டி எல்லா மாநில முதல்வர் மேலேயும் அமலாக்கத்துறை சோதனையை செஞ்சுருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவாலை உள்ளே வச்சுருந்துருக்கு. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அந்த தலைவர் அந்த ஜார்க்கண்ட் மாநில முதல்வரை சிறைப்படுத்தியிருக்கு. எல்லாம் செய்து சந்திரசேகர ராவ் மகன் மேலே வழக்கு போட்டிருக்கு. ஆனால் இந்த திமுக ஆட்சியாளர்கள் குடும்பத்து மேலே எதுவுமே பாயலையே. காரணம் என்ன? ஐயா சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் ஐயா 2 பேர் தயவில் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு வேளை இதில் யாராவது ஒருத்தர் வெளியில் போனால் 22 உறுப்பினரோட அவர் உள்ளே போவார். நடக்குமா நடக்காதா? அதுதான் பேசியிருப்பார். அதுக்காக அவங்க அப்படியே எல்லாம் எல்லாம் நம்ம பார்க்காததா? அந்த காலத்துலேருந்து இதே நாடகம் தான் நடக்குது.